உலகம் முழுவதும் மறைந்திருக்கும் மர்மங்கள், வரலாற்றின் புதிர்கள், விளக்கப்படாத அதிசயங்கள், உண்மையை தேடும் பயணம். இது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். பல நூற்றாண்டுகளாக நின்று கொண்டிருக்கும் ஒரு பழமையான கோட்டை. பகலில் பார்த்தால் அது ஒரு சாதாரண வரலாற்று சின்னம் போலதான் தோன்றும். ஆனால் இரவு வந்துவிட்டால் அந்த கோட்டைக்குள் இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்கும் என சிலர் கூறுகிறார்கள். யாரோ நடந்து செல்வது போன்ற காலடி சுவர்கள், கதவுகள் தானாக திறப்பது, மனிதர்களின் அலறல் போன்ற சத்தம். இந்த கோட்டையை சுற்றியுள்ள பேய் கதை உண்மையா அல்லது பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் புராணங்களா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் அயர்லாந்தின் லீப் கோட்டை பற்றிய மர்மங்களை பற்றி பார்ப்போம். 13ஆம் நூற்றாண்டில் இந்த லீப் கோட்டை கட்டப்பட்டது. ஆரம்பத்தில் ஓபானன் என்ற பழங்குடி இனத்தவர் இதை உருவாக்கினார்கள். இந்த கோட்டையின் பெயரே ஒரு கொடூரமான போட்டியில் இருந்துதான் வந்தது. 2 சகோதரர்கள் தங்களுக்குள் யார் தலைவன் என்பதை நிரூபிக்க ஒரு பெரிய பாறையிலிருந்து கீழே குதிக்க வேண்டும். உயிர் பிழைப்பனே கோட்டையின் தலைவன். அதற்கு போட்டிகள் நடத்தப்படும். அதனால் தான் இதற்கு லீப், அதாவது குதிக்கின்ற கோட்டை என்ற பெயர் வந்தது. அயர்லாந்தின் மிக இரக்கமற்ற கொடூரமான ஓகாரல் வம்சம் இந்த கோட்டையை கைப்பற்றியது. அதிகாரம் மற்றும் பண ஆசையால் தங்களுக்குள் இருக்கும் சொந்த பந்தங்களையே கொண்டு குவிக்கும் குணம் உடைத்தவர்கள் இவர்கள். அங்கிருந்துதான் இந்த கோட்டையின் உண்மையான இரத்த சரிதம் தொடங்கியது. லீப் கோட்டையின் மிக பயங்கரமான பகுதி பிளடி சேப்பல் என்று அழைக்கப்படும் இரத்த தேவாலயமாகும். 1532ஆம் ஆண்டு ஓகாரல் குடும்பத்தின் தலைவர் இறந்த பிறகு அவரது 2 மகன்களுக்கிடையே கோட்டையை யார் ஆள்வது என்ற சண்டை வெடித்தது. ஒரு மகன் கத்தோலிக்க பாதிரியார், மற்றொருவன் போர் வீரன். ஒரு நாள் அந்த பாதிரியார் தேவாலயத்தில் தனது குடும்பத்தினருடன் புனித பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அப்போது கோபத்துடன் உள்ளே நுழைந்த அவனது சொந்த சகோதரன் அனைவரின் முன்னிலையில் ஒரு பெரிய வாளால் பாதிரியாரை குத்தி கொண்டான். அந்த பாதிரியார் இரத்த வெள்ளத்தில் அங்கிருந்த பலிபீடம் மீது விழுந்து உயிர் துறந்தார். அன்றிலிருந்து இன்று வரை நள்ளிரவில் அந்த தேவாலயத்தின் ஜன்னல்களில் விசித்திரமான விளக்குகள் எரிவதையும் பாதிரியாரின் அரளர் சத்தம் மக்கள் கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். 1922ஆம் ஆண்டு இந்த கோட்டையை புதுப்பிக்கும் போது தொழிலாளர்கள் தேவாலயத்தின் ஒரு சுவருக்கு பின்னால் மறைமுகமான ஒரு பாதாள அறையை கண்டுபிடித்தனர். அது ஒரு ஆப்லியட் எனப்படும் ரகசிய சிறைச்சாலை. பிரெஞ்சு மொழியில் இதற்கு மறந்து விடுதல் என்று பொருள். அதாவது ஒருவரை உள்ளே தள்ளிவிட்டு அப்படியே மறந்து விடுவார்கள். அந்த பாதாள குழியின் தரைப்பகுதியில் கூர்மையான இரும்பு மற்றும் மர ஈட்டிகள் நடப்பட்டிருக்கும். ஓகாரல் வம்சத்தினர் தங்களது எதிரிகளையும் விருந்தினர்களையும் நயவஞ்சமாக இந்த குழிக்குள் தள்ளிவிடுவார்கள். அவர்கள் அந்த ஈட்டியில் குத்தப்பட்டு வாரக்கணக்கில் பசியாலும் வலியாலும் துடிதுடித்து இறந்து போவார்கள். அங்கிருந்து சுமார் 3 வண்டி அளவு மனித எலும்பு கூடுகள், அதாவது 150க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. கொடுமை என்னவென்றால் 1840களில் வாழ்ந்த ஒரு நபரின் பாக்கெட் கடிகாரமும் அங்கு கிடைத்தது. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் வரை இந்த சித்திரவதை குழி பயன்படுத்தப்பட்டுள்ளது. லீப் கோட்டையில் உலாவும் ஆவிகளிலே மிகவும் கொடூரமானது தி எலிமெண்டல் என்று அழைக்கப்படும் ஒரு மிருகத்தனமான ஆவியாகும். 1900களின் தொடக்கத்தில் இந்த கோட்டையில் வாழ்ந்த மில்ட்ரெட் டார்பி என்ற பெண் சூனிய கலையில் ஈடுபட்டதால் இந்த அமானுஷ்யமான சக்தி விழித்துக் கொண்டதாக நம்பப்படுகிறது. அவர் தனது நாட்குறிப்பில் எழுதியதாவது, அந்த உருவம் ஒரு செம்பரி ஆட்டின் அளவில் இருந்தது. ஆனால் அதன் முகம் மனித முகம் போலவும் கண்கள் 2 பள்ளங்களைப் போலவும் இருந்தன. அது வரும்போது அழுகிய பிணத்தின் நாற்றமும் கந்தக வாடையும் கோட்டை முழுவதும் வீசும். அந்த ஆவி மனிதர்களை அச்சுறுத்தி நெகட்டிவ் ஆற்றலை உறிஞ்சும் ஒரு அரக்கனாக பார்க்கப்பட்டது. இதை தவிர கையில் கத்தியுடன் சுற்றும் ரெட் லேடி என்ற பெண் ஆவியும், கோட்டையிலிருந்து உயரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்த 2 சிறுமிகளின் ஆவிகளும் என பல அமானுஷ்ய நடமாட்டங்கள் இங்கு தொடர்ந்து பதிவாகி வருகின்றன. தற்போது இந்த கோட்டையை சீன் ராயன் என்ற இசைக்கலைஞர் விலைக்கு வாங்கி தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கோட்டையில் கதவுகள் தானாக சாத்தப்படுவதும் விசித்திரமான காலடி சத்தங்கள் கேட்பது போன்ற சம்பவங்கள் தினமும் நடப்பதாகவே அவரும் கூறுகிறார். உலகின் புகழ்பெற்ற பல பேய் ஆராய்ச்சி குழுக்கள் இங்கு வந்து அமானுஷ்ய சக்திகள் இருப்பதை வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தியுள்ளன. மனிதர்களின் பேராசையும் கொடூரமான புத்தியும் ஒரு இடத்தை எப்படிப்பட்ட நரகமாக மாற்றுகிறது என்பதற்கு இந்த லீப் கோட்டை ஒரு வாழும் சாட்சியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.
மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.